துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே இடம்பெற்றதாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதல் காரணமாக அங்குள்ள எரிபொருள் தொட்டியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி துபாய் சர்வதேச விமான நிலைய பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனடியாக தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அதிகாரிகள் உடனடி நடவடிக்கைகளை எடுத்தனர். குறித்த சம்பவத்தில் தற்போதைய நிலைமையில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் தற்போது கப்பல் போக்குவரத்து ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்க சீனா உதவும் என தான் எதிர்பார்த்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சீனாவின் 90% எண்ணெய் இந்த நீரின் வழியாக வருவதாகவும் அதனால் சீனா இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் இறுதியில் திட்டமிட்டபடி சீனா ஜனாதிபதியுடன் சந்திப்பை பிற்போடலாம் என அவர் கூறிய நிலையில் அதற்கான காரணங்கள் வெளிப்படுத்தி இருக்கவில்லை. அந்த சந்திப்புக்கு முன்னர் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு சீனா நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சீனா ஈரானின் எண்ணெய் தயாரிப்புகளில் சுமார் 90% கொள்வனவு செய்கின்றது. ஆனால் அது சீனாவின் மொத்த எண்ணெய் கொள்முதலில் சுமார் 12% மட்டுமே ஆகும். வாஷிங்டனைச் சேர்ந்த உத்தியோகபூர்வ மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் சீனாவின் எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 40% மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானின் முன்னாள் அதி உயர் தலைவர் அயத்துல்லா கமீனி தனது மகன் தனக்கு பதிலாக பதவியேற்பது குறித்து தயக்கங்களை கொண்டிருந்ததாக அமெரிக்காவின் புதிய உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் CBS நியூஸ் பல ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்துள்ளது. தனது மகன் மொஜ்தபா கமீனி அதிகாரத்தை கைப்பற்றுவது குறித்து கமீனி கவலை கொண்டிருந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொஜ்தபா அதிக புத்திசாலி இல்லை என்றும் தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்றும் அவர் கருதப்பட்டதோடு அதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மறைந்த அதி உயர் தலைவர் தனது மகனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதை அறிந்திருந்தார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரை சார்ந்த ஒரு சிறிய வட்டத்திற்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகவும் CBS தெரிவித்துள்ளது. 56 வயதான அயாத்துல்லா மொஜ்தபா கமீனி கடந்த வார இறுதியில் ஈரானின் புதிய அதி உயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிருடன் இருந்தால் அவரை பின்தொடர்ந்து கொள்வோம் என்றும் ஈரான் புரட்சிகர காவல் படையினர் கூறியுள்ளனர். நெத்தன்யாகு குழந்தைகளை கொள்பவர் என்றும் ஈரான் புரட்சிகர காவல் படையினர் வர்ணித்துள்ளனர். ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான IRNA ஒரு சமூக ஊடக பதிவில் இந்த தகவலை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஈரான் தூதரகம் ஒரு சமூக ஊடக பதிவில் நெத்தன்யாகு உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது முக்கியமல்ல. மினாபை சேர்ந்த ஒரு சிறுமியின் ஒரு முடிவு நெத்தன்யாகுவின் முழு இருப்பை விட அதிக மதிப்புடையது என்று எழுதியுள்ளது. இந்த விவகாரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிருடன் இருந்தால் என்று IRGC கூறியுள்ளது ஏன்? பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்ற கூற்று அல்லது வதந்தி எங்கிருந்து தொடங்கியது என்ற கேள்வியும் எழுகின்றது. எவ்வாறாயினும் பல செய்திகளின்படி இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் நெத்தன்யாகுவின் மரணம் குறித்து செய்திகளை போலி செய்தி என்று மறுத்துள்ளது. இந்த நிலையில் நெத்தன்யாகு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு காணொலியை பதிவிட்டார். அந்த வீடியோவில் அவர் காஃபியை அருந்துவதும் தனது இரு கைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கேமராவை நோக்கி அவர் உயர்த்தி காட்டுகின்றார். இந்த காணொலியில் நெத்தன்யாகுவின் ஒவ்வொரு கையிலும் 5 விரல்கள் இருப்பதை காண முடிகின்றது. இந்த கட்டுரையில் அவர் தனது இரு கைகளையும் எவ்வாறு காட்டியிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியவற்றிற்கு இடையிலான போரின் தொடக்கத்திலேயே தெற்கு ஈரான் நகரமான மினாவில் உள்ள பெண்கள் ஆரம்ப பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் 160க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்களின் மாணவிகளை தவிர பள்ளி ஊழியர்களும் அடங்குகின்றனர். இதேவேளை ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தவறான தகவல்களை பரப்ப ஈரான் செயற்கை நுண்ணறிவுகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட ஆர்வமாக இருப்பதாக ட்ரம்ப் கூறினார். ராஜதந்திர பேச்சுவார்த்தை குறித்து நாங்கள் அவர்களுடன் பேசி வருகின்றோம், ஆனால் அவர்கள் இன்னும் தயாராக இல்லை என்று நினைக்கின்றோம். இருப்பினும் அவர்கள் மிகவும் நெருக்கமாகி வருகின்றனர் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஒருபோதும் போர் நிறுத்தத்தை நாடவில்லை அல்லது பேச்சுவார்த்தைகளை நாடவில்லை என்றும் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான வெற்றியை அறிவிக்க தயாரா என்று ட்ரம்பிடம் கேட்டபோது அதனை செய்ய எந்த காரணமும் இல்லை என்றால், நாங்கள் தற்போது அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.